ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் டிராவலர். இது கன்னியாகுமரியோட பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1ல நம்ம மதுரையிலேருந்து கிளம்பி கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். வந்த உடனே மொதல் வேலையாக போட்டிங் பண்ணிருப்போங்க. போட்டிங் பண்ணிட்டு வெளியே வந்ததும் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை நம்ம போகும்போது கூட்டம் இல்லைங்க. அப்படியே கன்னியாகுமரியிலே ஒரு நல்ல ரூம் பிடிச்சிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் அப்படியே நாங்கள் சுசீந்திரம் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, கோவிலுக்கு போகலாம். ரூம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுங்க. நாங்கள் மொத்தம் 5 பேர், கேர்ள்ஸ் 2 பேருக்கு ஒரு ரூமு 800, பாய்ஸ் 3 பேருக்கு ஒரு ரூமு 1000 ருபீஸ், மொத்தம் 1800. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. இங்கேருந்து பீச்சுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 1 கிலோமீட்டர். அதே மாதிரி மாடியிலேருந்து பீச்சுமே வந்து பார்க்கலாம். ப்ரொமோஷன் இல்லைங்க, வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்தாக இருந்தது. கன்னியாகுமரியை நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணோங்க டீ குடிக்கிறதுக்காக. செம்ம ஸ்பாட்டு, ஒரு அழகான ஈவினிங். குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா அவங்க விளையாடுறதுக்கும் ஃபேமிலியோட நம்ம உட்காந்து டீ குடிக்கிறதுக்கும் அப்படியே பீச்சை பார்க்கறதுக்கும் ஒரு அருமையான இடங்க இந்த ஸ்பாட்டு. சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம சுசீந்திரம் வந்திருக்கோம். போகலாமா கோயிலுக்கு? சுசீந்திரம் தானுமலையான் கோவில் வந்து 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவிலுங்க. இந்த கோவிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் வந்து ஒரு சேர நம்மளுக்கு வந்து அருள்பாலிக்கிறாங்க. அதனால தான் தானுமலையான் கோவிலுக்கு வந்து தானு என்றால் சிவன், மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானுமலையான் கோவில் வந்து அழைக்கப்படுதுங்க. என்னடா ஈவினிங் போனியே, நைட் ஆச்சு, இப்போ பகலில் வந்து வீடியோ காட்டுறீ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, 2022 நான் போயிருந்தேன். அதோட வீடியோ கவரேஜ் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே எடுக்க முடியல நான் போன டைமில். ஸோ ஒரு பிளசண்டான ஈவினிங் இல்லை ஒரு பிளசண்டான மார்னிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமான விஷயம், ஈவினிங் 8:30க்கு கோவில் வந்து நட சாத்திடுவாங்கங்க. அதுக்குள்ளே போயிட்டு வந்துருங்க. நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் கன்னியாகுமரிக்கு. போயிட்டு நல்லபடியாக ஒரு டிஃபன் முடிச்சுட்டு குட்டியாக ஒரு வாக்கிங் போயிட்டு சின்னதாக ஒரு கேம் விளாண்டுட்டு தூங்கிட்டோங்க. காலைல சன்ரைஸ் பார்க்கணுன்றதுக்காக. இப்போ காலையில் மணி 5 மணிங்க. கூகுளில் 6 மணிக்கு சன்ரைஸ் போட்டிருக்கு. கிளம்பி சன்ரைஸ் பார்க்கலான்னு. ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்மளும் போயிட்டு இன்றைக்கி சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம். சங்கர் டி திலகு, காலைல 6 மணிக்கு சன்ரைஸ்னால நாங்கள் ரூமை விட்டு கீழே இறங்கினதும் நிறைய ஆட்டோஸ் போயிட்டு இருந்ததுங்க. சரி நடந்து போனால் டைம் ஆயிரும், அது இல்லாமல் நல்ல ஸ்பாட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்றனால ஆட்டோவில் கிளம்பிட்டோங்க. இந்த ஆட்டோக்காரருமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டில் வந்து இறக்கி விட்டாருங்க. ஆமாம், ராக் பீச் இருக்கும் பார்த்தீங்களா, கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து எங்களை இறக்கி விட்டாரு. அங்கே இறங்குனதும் ஒரு 800 மீட்டர் பக்கத்தில் நம்ம வந்து உள்ள கடலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. அங்கே போயிட்டு எண்டிங்கில் நின்று சன்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம நடந்து பக்கத்தில் போய் பார்க்கலாம். அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். பேசுங்க. வந்துடுச்சுடா. வந்துச்சு, வந்துட்டான். இந்த பக்கம் நல்லா வந்துச்சா? இந்த பக்கம் நில்லுங்க. ரெடியா?
நாங்க வரும்போது இருட்டதுனால நாங்க நடந்த தூரம் எங்களுக்கு தெரியலங்க. ரிட்டர்ன் வரும்போது தான் தெரியுது நம்ம இவ்வளவு தூரம் நடந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க போனதுக்கு அப்புறம் கூட்டம் அவ்வளோ வந்துச்சுங்க. அதனால முன்னாடி எவ்வளவு தூரம் போயிட்டு நீங்க வந்துட்டு உங்க நல்ல இடத்த புடிச்சு வைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியூ கிடைக்கும். சரி, இப்போ வாங்க மறுபடியும் நம்ம போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு முக்கியமான ஒரு கோவிலுக்கு போகலாங்க. இந்த கன்னியாகுமரி திருப்பதி டெம்பிள் கன்னியாகுமரியிலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. திருப்பதியில் பெருமாளை பார்த்தா எப்படியும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே அளவுக்கு ஃபீல் இங்கேயுமே கிடைக்குங்க. ரொம்ப பக்கத்திலே பார்க்கலாம். அண்ட் இந்த கோவிலோட என்விரான்மெண்ட் சொல்லியே ஆகணுங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் கன்னியாகுமரி கடலே பார்க்கலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ வாங்க நான் சொன்னது எல்லாமே வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இதே கோவிலுக்கு நான் 2022 போயிருக்கும்போது இதோட வரலாறை சொல்லி நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போங்க. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோமே பாருங்க. இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோங்க. இப்போ இங்கே இருந்து நம்ம அடுத்ததாக தொட்டிப்பாலமும் திருப்பரப்பும் போக போகிறோம். இதெல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ குட்டியாக இதோட ட்ரெய்லர் பார்த்துக்கோங்க.